நிருபம் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன், ஆமேன். இப்படி வசனம் வாசித்தா புரியல, அதுக்குதான் விளங்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி நிற்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ கவனிங்க, இங்க என்ன சொல்லுது அப்படின்றத விலைக்கு ஆராய்ச்சி இதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் அதோடு உள்ள இருக்கிற அந்த சாரம்சம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப அற்புதமான வேத பகுதி, வேத வசனம். தேவனுடைய கோபத்தை குறித்த ஒரு வேத பகுதி இது. அது அப்படிதான் டைட்டிலே கொடுத்துருக்கிறான், ராத் ஆஃப் காட் அப்படின்னு. தேவனுடைய கோபம் அப்படின்றத வச்சு தான் போறோம். எப்படின்னா, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம். அப்படிதான் தேவனுடைய கோபம் அன்பா இருந்தாலும் ஒரு பக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, கவனிங்க, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. முழு பூசணிக்காக சோத்துல மறைகள். இதுக்கு நம்ம டைட்டில், நம்மளுடைய மொழியில டைட்டில் கொடுக்கணும்னா, டைட்டில் அதாவது தலைப்பு கொடுக்கணும்னா முழு பூசணிக்காக சோத்துல மறைகள். அதுவும் கொஞ்சம் சோறை வச்சு முழு பூசணிக்காக மறைகள். எப்படின்னா, சத்தியத்தை அநியாயத்துல அடக்குறாங்களாம். சத்தியத்தை அநியாயத்தினால, சத்தியம் அப்படின்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். சத்தியம்னா என்ன? சத்தியம் நம்மளுக்கு சத்தியம் டிவி தெரியும். சத்தியம்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பழக்கமானது அப்படின்னா சத்தியம் பண்றது தெரியும், சத்தியம் டிவி தெரியும். நம்ம சென்னையில இருக்கிறதுனால சத்தியம் சினிமா தெரியும். இது தெரியும். சத்தியம்னா நிறைய பேர் இந்த சத்தியம் என்ற வார்த்தையை குறித்து தெளிவா நான் ரொம்ப கேட்டது கிடையாது. சத்தியம் என்ற வார்த்தை எனக்கு ஆவியார வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன். சத்தியம்னா என்ன? ஏன் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. நீங்க சத்தியம் அப்படின்னா, இப்போ தேவனுடைய வார்த்தை சத்தியம் அப்படின்னு இருக்குல்ல, தேவனுடைய வார்த்தை சத்தியம். சத்தியம் அப்படின்னா
சத்தியத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அதான் அதோடைய அர்த்தம். சத்தியம்ன்றத உண்மையான அர்த்தம் என்னன்னா, சத்தியத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. தேவன் தான் சத்தியமே. ஆமென். அப்போ சத்தியம் சினிமா, சத்தியம் டிவி, தலை மேல சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம், அதெல்லாம் சத்தியமே கிடையாது. அப்ப சத்தியம்னா என்னது? தேவன். இங்க சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் தேவனுடைய கோபம், அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப கூட ஒரு கோபம் வருது, அது பின்னாடி இருந்து வெளிப்படுது. வானத்திலிருந்து வெளிப்படுது. கவனிங்க, சத்தியம்னா அது பயங்கரமான ஒண்ணு. சொல்லுங்க, சத்தியம்னா பயங்கரமான ஒண்ணு. சத்தியத்தை அநியாயத்துல அடங்குறாங்க. இது சாத்திய கூறா முடியுமா அப்படின்னா அப்படிதான் போட்டுக்குது, முடியும்னு போட்டுக்குது. சத்தியம் பயங்கரமான ஒண்ணு. அது தேவன் சம்பந்தப்பட்ட ஒண்ணுன்னு இல்லை, அதுதான் தேவனே. நீங்க சத்தியத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அவர் தான் சத்தியமே. கிரீக்ல அல்தேயா, லேத்தேயா அப்படின்னு வருது. கிரீக்ல சத்தியம்ன்ற வார்த்தைக்கான ப்ரொனன்சியேஷன் லேத்தேயா அப்படின்னு வருது. எதையும் மறைக்காததுன்னு வருது. எதையும் மறைக்காது. ஈப்ரூல ஏமேத் அப்படின்னு வருது. ஈப்ரூல ஏமேத்னு வருது. அதோடைய அர்த்தம் என்ன வருதுன்னா, உறுதி, நிலை, காலம் அப்படின்னு வருது. ஓகே, இதோட மீனிங் இந்த மாதிரி இருக்குது கிரீக்லயும் ஈப்ரூலயும். நான் ஆவியானவர்கிட்ட ஆண்டவரே, நீங்க சத்தியம் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். சத்தியம்னா என்ன? நான் சத்தியம்ன்றது பயங்கரமான ஒண்ணு. நம்ம உண்மையிலேயே சொல்ல போனா அது எதுவுமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒண்ணு. என்னுடைய அர்த்தத்துல சொன்னா, எனக்கு அர்த்தத்துல நான் சொன்னா, சத்தியம் என்றது என்றென்றைக்கும் மாறாதது, என்றென்றைக்கும் நிலைச்சி இருக்கிறது. அத பயங்கரமான ஒரு என்னென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு, அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அழியாதது, நிலைத்து இருக்கக்கூடியது, மாறாதது, மறைக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, சத்தியன்றது எல்லா ஜனங்களுக்கும் தெரியுமா? இப்ப பேசும் போதே எனக்கு என்னத்தமா தோணுது, சத்தியத்தை விலகி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுமா. இங்க சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய். அப்படின்னா என்ன, சத்தியன்றது எல்லாருக்கும் தெரியுமா? இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்னா, சத்தியன்றது எல்லாருக்கும் தெரியுமா? அதை விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவசியம் இருக்குது. ரெண்டுமே இருக்கு. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து சொல்லுங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே,
நம்ம இப்படி வருவோம். அவிசுவாசிகள் இருக்காங்க, நம்மளும் என்ன பண்ணோம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாம அவிசுவாசிகளா நம்ம இருந்தோம்ல. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு அப்ப தெரிஞ்சது இல்லை. நம்ம அவிசுவாசியா இருக்கும் போது தெரிஞ்சது இல்லை. அதே போல இப்ப இருக்கிற ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஜனங்களுக்கும் கடவுளை அறியாம இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் அறியாம இருக்கிறாங்கன்னு. எல்லாருக்கும் கடவுள் தெரியுமா? அப்படிதான் போட்டுக்குது. தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை இல்ல, தேவனை குறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் வசனம் வருது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னா சொல்றார் பாருங்க, எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல, சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஓகே, என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? நான் ஒரு தடவை வீட்டுல நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது வாலிப வயசுல அப்படியே தெருவில் நந்து வந்துனுக்கிறேன், ரோட்ல நந்து வந்துனுக்கிறேன். வானத்தை திடீர்னு பாக்குறேன், பார்த்தா அவ்வளோ பெரிய வானம், பிரம்மாண்டம். அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சு போறேன். கடவுள் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் எங்க இருக்கிறாரு, இவ்வளவு பெருசா வானத்தை படைச்சு வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு தோணுச்சு. அததான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, சத்தியம் அப்படின்னாலே அது சத்தியம் நித்தியத்தோடு சம்பந்தப்பட்டது. நம்ம என்ன பண்ணுவோம், எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், என் பிள்ளைங்க மேல சத்தியம், என் பொண்டாட்டி மேல சத்தியம், என் மேலேயே சத்தியம் அப்படின்னுவோம்ல. அது சத்தியமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தியம் பண்றோம், உண்மையை சொல்ல வராங்க, நடந்த உண்மைய என்ன பண்றாங்க சொல்ல வராங்க. நான் நிஜமான, நான் உண்மையான ஆளு அப்படின்றதுனால நித்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சத்தியத்தை இவங்க இந்த உண்மைக்கு பொருத்த பாக்குறாங்க. நடக்கிற காரியங்களை நம்ம நம்புறதுக்கு சத்தியம்னு சொல்லக்கூடாது. சத்தியம்னா என்ன தெரியுமா? என்றென்றும் மாறாத ஒண்ணு. ஆமென். மாறாத ஒண்ணு, அது தேவனோட தேவன், அதுவே தேவன், தேவனா இருக்கிற ஒரு சத்தியம். அதனால்தான் மோசே பார்த்துட்டு, கர்த்தர் கர்த்தர், அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் மிகுந்த சாந்தமும் இரக்கமும் பாடிப்போம். யாத்திராகம் 34 என்ன சொல்றான், அதை பத்தி நான் போதிச்சிருக்கிறேன். முப்பத்தி 34:6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். 34 எங்க இறங்குறாரு? மேகத்துல இருந்து இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினார். தேவனே தன்னை பத்தி அங்க சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவரு? ஒண்ணு இரக்கம், இன்னொன்னு கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம் உள்ள தேவன். 5. முதல்ல இரக்கம் வருது, 2வது கிருபை வருது, 3வது நீடிய சாந்தம் வருது, மகா தயை வருது, சத்தியம் உள்ள தேவன். மொத்தம் 5 காரியம். நான் இதுதான் நான் அப்படின்றார். நான் தானே, இதுதான் நான் அப்படின்றார். கடைசியா சொல்ற வார்த்தை தான் சத்தியம் உள்ள தேவன். ஓகே, இப்போ
இந்த உலகத்தில் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு போட்டுக்குதுல இந்த வசனம். தேவனை குறித்து அறியப்படுது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கங்க வெளிப்படுத்தினாரு? அவங்களுக்குள்ளவே இருக்குதான், நம்மளுக்குள்ளவே இருந்தா. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரோட்ல நடந்து போனேன், நடந்து போகும்போது வானத்தை பார்த்தேன். வானத்தை பார்க்கும் போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்குது, எல்லையே கிடையாதுல்ல அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ண, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அது ஒண்ணு. ஓகேவா? இப்ப இது எப்போ வந்ததுன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முன்ன, கடவுளை தெரியாத முன்ன வந்தது. தேவனை குறித்து அறியப்படுவது எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, வெளிப்பட்டுச்சு. ஓ, இந்த வானத்தையும் இந்த பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுள் நேரடியா தன்னை காட்டாம தான் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்புகள் மூலமா தன்னுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, சிருஷ்டிப்புகள்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் சொன்னேன்ல, ஒரு தடவை கேரளா போறேன், மலையை பார்க்குறோம், இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். நான் ரொம்ப தொழுவுல நின்று இருக்கிறேன், ஆனா அந்த மலை எவ்வளோ லாங்ல இருக்குது. ஒரு பில்டிங்கை பார்த்தா மற்றது பின்னாடி இருந்து மறைஞ்சிடும் பக்கத்துல பார்த்தா. இப்ப இங்க இருந்து பார்க்க முடியுதா? எதுவும் பார்க்க முடியும். ஒரு மலையை பார்க்கறோம், அது என்னை விட அது எத்தனையோ கிலோமீட்டர் லாங்கில் இருக்குது, ஒரு 5-6 கிலோமீட்டர் லாங்கில் இருக்குது. அது அங்க அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கண்ணு பார்க்கறது அளவுக்கு இருக்குது, ஹைட்டா வருது. பார்க்குறோம் எவ்வளவு பிரம்மாண்டமா வருது. பா, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, தேவனுடைய அதான் இயற்கை என்னன்னா, இறைவன் கையின் அர்த்தம். இயற்கைன்னா பிரித்து எழுதுக, டன் 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 டன்னு பிரித்து எழுதுகன்னா எப்படி, இறைவன் கை அப்படின்னு அர்த்தம். இயற்கை அப்படின்னா தேவனுடைய கரத்தினால உண்டாக்கப்பட்ட இந்த பூமி, வானம் எல்லாம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலமும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்றோம். அப்போ ஆண்டவருடைய கரம் தான் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, உண்டாக்குச்சு. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப பார்க்கும்போது நல்ல நல்ல அமைதியா உட்காந்துரும், அமைதியா இந்த போனை பார்த்துனது. இப்ப தெரியல தேவனுடைய கரம் எவ்வளவு வல்லமையா உள்ள நித்திய வல்லமை தெரிய மாட்டேங்குது. இப்ப திடீர்னு ஒரு சுனாமியோ வந்து நிலநடுக்கம் வந்து ஒரு ஆட்டுச்சுன்னா அப்ப தெரியும். ஒரு புயல் காத்து அடிச்சுதுன்னா, புயல் தானே சொல்லுவாங்க, புயல் காத்து அடிச்சதுன்னா, ஒரு சூறாவளி அடிச்சதுன்னா, ஒரு இடி அடிச்சதுன்னா, டமா டமால்னு அடிச்சதுன்னா, ஒரு மின்னல் பயங்கரமா வந்ததுன்னா, கொந்தளிப்பு எதனா நடந்ததுன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது அப்பதான் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு உணர்வே வரும். அப்பதான் அமைதியா இருக்கும்போது வரவே வராது. இது எப்படின்னா, நிறைய பேரு வாழ்க்கையை அமைதியா வாழும் போது கம்முன்னு இருப்பாங்க, கடவுளை தேட மாட்டாங்க. எதனா பிரச்சனை வர பற்றி அப்பதான் ஓடியாடுவாங்க. நான் வந்து இந்த COVID-19 என்னது அது பேரே மறந்துட்டு பாரு, என்னதுங்க அது, கொரோனா, கோபுரான்னு வருது வாயில. கொரோனா வந்துச்சு பத்தியா? அந்த கொரோனா வரும்போது வீட்டுல ப்ரேயர் மீட்டிங் வச்சோம் பாருங்க. மற்றவங்க எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட், எல்லாருமே வெளியே போக முடியாது, எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது, ரோட்டுக்கெல்லாம் போக முடியாது. ரோட்டுக்கு போனா திருப்பி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சமயத்துல வீட்டுல ப்ரேயர் மீட்டிங் வந்தோம் பாருங்க. சாதாரணமா போய் கெஞ்சி கூட வராதுங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம் பாருங்க. வீடு ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு, வீடு ஃபுல்லா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் டெருல உட்காந்துக்கிறாங்க. எனக்கு எதனா ஆயிடுமோ. இது எப்படின்னா, புத்துல பாம்பு இருக்குதுன்னு வைங்களேன், எதனா ஒண்ணு கொளுத்தி போட்டா வச்சுக்கோ, அப்ப வரம்பாரு வெளியே பாம்பு. அந்த மாதிரி இவங்களுக்கு உள்ள எதனா கொளுத்தி போட்டாதான் ஜனங்க அப்பதான் பயம் வந்து ஓடியாரு. எல்லாம் நியாயமா? இப்ப நிறைய பேர் வட்டிக்கு விடுறது ஆளு, இப்ப பாவம் செய்யறவங்க, இந்த மாதிரி ஒரு ஆளுங்களா இருக்கிறாங்கல்ல,
நம்ம என்னத்தை தான் சொல்லு, பணம் இருக்கிற ஆளுங்கெல்லாம் போய் சொல்லு, ஆண்டவர் பத்தி சொல்லு, அப்ப வரமாட்டான். எப்ப நம்ம நம்ம சொல்றது கேட்பாங்க. நம்ம இப்ப போய் அவங்க கிட்ட பேசணும்னு வச்சுக்க, ஒரு 5 நிமிஷம் கூட நின்று பேச முடியாதுங்க அவங்க கிட்ட. நான் பிரேயர்ல சொன்னேன், ஒர்ஷிப்ல சொன்ன பத்தியா, பேச முடியல, நான் அழுவுறேன். நான் எதனா சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருந்தா நீ நல்லா இருப்ப, நல்லா ஆயிடுவ. பணம் இருக்கிற ஆளு நம்ம எதனா சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. எப்பதமா கண்டுப்பாங்க? ஐசியூல 10 இருப்பாங்க பாத்தீங்களா, பெட்ல, ஹாஸ்பிட்டல்ல. அப்ப போனா நம்ம சொல்லுங்க, அவங்க காதுல இருக்கிற கிருமி எல்லாம் எத்து விட்டு நம்ம காது எத்துன்னு வந்து, ஒரு படத்துல சொல்லுவானே, வாயில வெயில் உங்க வாய் எத்தனை வந்து காதுல வைங்க அப்படி கேட்பாங்க. எப்போ ஹாஸ்பிட்டல்ல மெல்லாக்கா பார்த்துன்னு அல்லாக்கா தூங்கின்னு இருப்பாங்க பாரு, அப்ப கேட்பாங்க. நம்ம இப்ப போய் சொல்லு, கொழுப்பாச்சுன்னு இது நெஞ்சில, அதனால கேட்க மாட்டான். இவங்கெல்லாம் அப்படியே அதே மாதிரி தான். இப்போ தேவனுடைய நித்திய வல்லமை எங்க இருக்குது? இயற்கையிலேயே இருக்குது. அவருடைய வல்லமை தானே உண்டாக்குச்சு, அவருடைய சக்தி தானே உண்டாக்குச்சு. இப்ப இந்த ஒரு பில்டிங்கை கட்டுறாங்கன்னு வைங்களேன், எத்தனையோ பேருடைய அந்த மன பலம், சரீர பலத்தை வச்சு இந்த பில்டிங் என்ன பண்ணிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. தேவனுடைய பலத்தை பாருங்க, வல்லமையை பாருங்க. வானத்தையும் பூமியும் தன்னுடைய வல்லமையினால உண்டாக்குனாரு. அது எப்ப தெரியும்னா, இடி, மின்னல், சூறாவளி, புயல், கஜா புயல், வர்தா புயல், என்னென்னவோ புயல், அப்புறம் வந்து சுனாமி, நிலநடுக்கம். அப்ப வரும்போது ஒரு குலுக்குனாருன்னு வச்சுங்களேன், எல்லாருடைய உள்ளமும் குலுங்கும். சும்மா கஜன்னு ஆடும். என்னன்னு கேட்டா, உள்ளகிற புத்துலகிற பாம்பு வெளியே வருது, நெருப்பு தழல் அள்ளி உள்ள போட்டாங்க. அப்ப இது நித்திய வல்லமை, ஆண்டோடைய நித்திய வல்லமை இருக்குதுல்ல. அவர் வந்து சும்மா காட்டாம இருக்கிறாரு, தான் வல்லமைய காட்டாம இருக்கிறாரு. காட்டினார்னா அந்த மாதிரிதான் பார்வன் என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அவங்ககிட்ட பேசுன்றாரு. மோசே போய் பேசுறான், கேட்கமா, ஆமா கேட்க, நீ பேசுன்றாரு. அதையும் சொல்றாரு, அவன் கேட்க மாட்டான்ற. அது பேசுன்னு சொல்றாரு, அவன் கேட்க மாட்டான்னு யோசித்திருப்பான். சொல்லிட்டார்ல ஆண்டவர், போகும்போது யோசித்திருப்பான். பேசுன்றாரு, அவன் கேட்க மாட்டான், என்னத்துக்கு சொல்லணும் போய், ஆண்டவர் நான் சொல்லாம அவன் இருதயத்தை கடினப்படுத்துவான் தான், நீ போய் சொல்லு அப்படின்னு. ஆமா, போய் பாருங்க, எத்தனையோ வாத, ஒரு 5 வாதைக்கு மேல மோசைய வந்து துச்சமா நினைச்சுவேன். மோசைக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறான், எனக்காக ஜெபம் பண்ணுன்றான். எனக்காக ஜெபம் என்னப்பா, அதுக்கு முன்னாடி என்னப்பா சொன்ன, கிளம்பு திரும்பி பார்க்கமா போ. அப்படியே திரும்பி 2 பேர் திரும்பி பார்த்தீங்க, ஆரோன் மோசே 2 பேர் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு ஒரே போடா போட்டுரு, போ 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 அப்படின்னு அவங்க தலையை தேடுறான். ஏய் கூப்பிடுறா அவனுங்களை, இந்த தவணை எல்லாம் எடுத்து போட சொல்றான், இந்த வெட்டுக்கள் எல்லாம் போக சொல்றா அப்படின்றான். கல்லு மழை ஊது, டொப்பு டொப்பு தம்முன்னு ஊயுது. இருதயத்தை கடினம் பத்தினுங்கிறார். இப்படி போனதும் மறுபடியும் இருதயம் கடினமாயிடுது. அப்படி வல்லமைய காட்ட காட்ட அழுகுறான் பாருங்க. ஒரு சமயத்துல வந்து அழுகுறான். சரி தயவு செய்து ஒரு ஜனங்களை எத்தனை ஓடிட்டுன்றான். அதுக்கப்புறம் அப்ப கூட பா விட்டு பின்னாடி வரான், மறுபடியும் இருதயம் கடினமாயிடுச்சு. பா விட்டு மறுபடியும் வரான். அப்போ எந்த அளவுக்கு இருந்துக்கிறான் பாரு. இந்த மாதிரி தான் ஜனங்களும். நீங்க என்ன பாக்குற ஜனங்களை சாதாரணமா இப்போ, பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், எனக்கு வீட்டுல வாங்கன்னுவாங்க. என்னன்னு கேட்டா பிரச்சனையா இருப்பாங்க. நம்ம அந்த பக்கமா போவோம், அப்ப கூட மாட்டாங்க. நல்லா இருக்கும் போது கூட மாட்டாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் பாருங்க, 2 பேர் தான் இருக்கு பாருங்க. தூக்கம் வருதா, தலையில கொட்டுமா, கண்ணை குத்துங்க குச்சை வச்சு. கவனிங்க, நல்லா இருக்கும் போது எங்க இருந்து வந்தது அந்த கொழுப்பு? நான் கேக்குறேன். நல்லா இருக்கும் போது கடவுளை தேட மாட்டேன், நாசமா போகும்போது. அப்போ காயத்துக்கு மட்டும் மருந்து போட்டுப்ப.
என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்றாங்க ரஜினி. அந்த மாதிரி என்ன கொடுமை சார் இது. அதனாலதான் ஆண்டவர் இல்ல இதெல்லாம் இவன் கையோ காலை வச்சாத்தான் இவன் சர்ச்சுக்கு வருவான். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. உன்னை பத்தி தெரியும். கை கால் நல்லா இருந்தா ஓடிடுவேன். இன்னைக்கு தேவையில்லாம உன் கையை காலை நான் வச்சுக்கல. அவன் தலையில எதனா ஒண்ணு போட்டாதான் அம்மா எதனா ஒண்ணு ஆனாதான் ஆண்டவர் நல்லா தெரியுங்க. யார் என்ன தேடுவா, யார் என்ன தேடாம போவான்னு, யார் என்ன என் உண்மையான உள்ளத்தோட என்ன என்கிட்ட வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க உங்க மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சுன்னா நிறைய பேரு எலும்பு டாக்டர் தான் நிறைய பேர் இங்க இருக்கணும். கைய காலை உடச்சிக்கின்னு அந்த மாதிரி ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்ன நம்ம சொல்றாரு, நீ நல்லா இருக்கும் போதே மனமெட்டிமை உனக்கு வராம எப்பவுமே நன்றி உள்ள உள்ளத்தோடு இருந்த பாருங்க. அதான் நம்ம கர்த்தர். அச்சிட்ட பேரு இப்படி நொண்டின்னு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்படி இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர்னா அங்க என்ன வெள்ளாடி நகரார் அற்புதங்களை செஞ்சுன்னு தாவுகளையும் விட்டுக்கணு, வெட்டுகளையும் விட்டுக்கணு, கல்லு பொத்துன்னு யாரோ ஒழுங்கின்னு கல் அடிக்கிற மாதிரி மேல பானத்துல கல்லை போட்டுக்கணும், கல் மழைய வர வச்சுக்கணும், இருட்டாக்கின்னு வேணை வர வச்சுக்கணும். நான் பண்றாரு அவருனா வெள்ளாடி நகராரு. இல்ல ஆளு கேரக்டர் எப்படின்னு பாத்துக்குங்கன்றாரு. அவங்களெல்லாம் சொல்லும் போது நீங்க நான் சொன்ன மாதிரி நான் என்ன பார்த்தேன் பத்தியா, அந்த பேர் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கிறோம் போல இருக்குது. அப்படி இல்லை, அப்படிதான் இருக்கிறோம். ஒன்னும் தெரியாத மாதிரி இது ஒரு கேமரால பாக்குறவங்க கூட ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்போம். அவருக்கு தானே சொல்றாரு, பாரவனுக்கு தான் சொல்ற. ஏய் எல்லாருக்குள்ளயும் பாரவன் இருக்கிறான். ஹலோ என்னாச்சு? இதுல ஏரோப்ளேன் மோட்ல போய் எல்லாருக்குள்ளவும் பாரவன் இருக்கான். இருதய கடினம் எல்லாருக்குள்ளவும் இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், சரி பண்ணும். பாருங்க, இந்த தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்பிரகாரமா இருக்குது, உள்ளவும் அதை காட்டிடுறாரு. வெளிப்பிரகாரமா காட்டிடுறாரு. நான் சொன்னேன் இல்லையா, முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது. இப்படிதான் மறைச்சுன்னுக்குறாங்க. இந்த முழு பூசணிக்காய் தேவனுடைய நித்திய வல்லமை. இந்த முழு பூசணிக்காவ இவங்க அபிசுவாசன்ற சோத்துனால மறைச்சிடுறாங்க. சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணமுன்னா உலோகமே இருந்துச்சுன்ற நினைப்பு. அதான் கதையே இங்க. அப்படிதான் சொல்றாரு. அது சத்தியத்தை அநியாயத்தினால அடகுறாங்க. இப்போ நான் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர் மோடி அவங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க எங்கேயே இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப அவங்கள பத்தி தப்பா பேசுறேன்னு வைங்களேன், அவங்க பேசுறேன்னு வைங்களேன், இங்க நான் பேசிட முடியும். ஆனா அவங்க ஆபீஸ் கிட்ட இல்ல அவங்க கட்சிக்காரங்க கிட்ட போய் நின்று பேச முடியுமா? அவங்க தனியா போய் மூக்கு பூசணிக்காய் மாதிரி வீங்கிடும். அங்க இங்கெல்லாம் கொயக்கா வந்துடும். கொயக்கா கொட்டையா கேட்டு எங்கேயோ இருக்கிறதுனால இங்க தில்லா பேசுற. அந்த மாதிரிதான் தேவனுடைய வல்லமை அப்படியே இருக்கிறதுனால நிறைய திமிரத்து திரியுது. அங்க தேவ கோபம்னு போட்டு நான் அப்படிதான் பேசுவேன். திமிரத்தாழ்ந்துக்குதுங்க எல்லாமே சுத்தீரும் எரியுது, எரியுதுன்னா கொதிக்குது அரைங்கன்ற மாதிரி. தேவன் மட்டும் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பண்ண தேவை பாருங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணாருன்னா அடையணும். மழையை மட்டும் நிறுத்திட்டாருன்னு தண்ணி இன்னி எல்லாம் விவசாயம் பண்றதெல்லாம் நிறுத்திட்டாருன்னா இந்த பாருங்க, சாப்பிடுற பொருள் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் பண்ணாருன்னு வைங்களேன், ஆடிடுவானுங்க எல்லாருமே. பிரதமர் முதற்கொண்டு
முதலமைச்சர்ல இருந்து எல்லா எம்எல்ஏ எம்பி பிசினஸ் மேனு எல்லா குடும்பம் எல்லாமே ஆடிடும். ஒரே ஒரு அந்த கொதிக்கிற அந்த தண்ணியில அந்த மழை அதை மட்டும் அப்படி இழுத்துட்டாருன்னு வைங்களேன், வானத்தை அடைச்சிட்டாருன்னு வைங்களேன், பஞ்சம் வந்துடும். தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், விவசாயம் இருக்காது, பிசினஸ் இருக்காது, சாப்பிட முடியாது. நீ எங்க ஓடுற? வேலைக்கு மட்டும் ஓடுறல்ல, எங்க வரணும்? ஓட அந்த தட்டு முன்னாடி உட்காந்து தட்டை பார்க்கணும். அங்க தட்டுல சோறு இல்லைன்னா நீ எங்க பாப்ப? இப்படியே பாத்துக்கணும், இப்படியே ஓடினே இருக்குது. எப்ப பாப்பா? மழையை நிறுத்திட்டாருன்னு ஆண்டவரே மழை கொடுங்களேன், கொடுங்களேன் மழை. எரியுது எடுத்துட்டா கொதிக்குது, எனக்கு இவனுக்கு கொதிச்சுன்னு ஓடுறானுங்க வேலைக்கு. இப்ப போய் பாருங்கண்ணா, தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் ஓடுது, ஜனம் எல்லாம் ஊர் நாட்டுல இருந்து தான் வந்து இங்க தங்கி நிற்குதுங்க நிறைய பேர். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்க வந்து பாக்குறது. ஏய், இவ்வளவு பேராடா வந்து சென்னையை ஆக்கிரமிச்சு நிக்கிறீங்களா? எல்லாம் சும்மா அப்படியே ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சுனே இருக்குது. அப்படியே என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி கொதிக்கிறாங்க, அப்படியே வேலை சேர்த்துக்கு. காலையில பார்க்க போன பொண்டாட்டி திட்டுறது, போட்டு பொண்டாட்டி புருஷனை திட்டுறது, இப்படி ஓடுறது இப்படியே வேலை 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 வேலைன்னு கொதிக்கிறது. ஒரே இழுங்க ஆண்டவரை. எனக்கெல்லாம் நல்லா அத்தி முடியாது, நல்லா நிறைய கொடுத்துட்டு இவங்கள மட்டும் தெளியா போனா பஞ்சத்தை என்ன பண்ண ஒருத்தர் சொல்றாரு. அப்படியே வானத்தை என்ன பண்ணிட்டானா, ஒரு பூட்டை ஒண்ணு போட்டு சாவி இடுப்புல வச்சுன்னு கிளம்பினான். போங்கடா எப்படியாது, கடவுளை தேடாம பாக்காத தேர்ந்துக்கிறீங்க, கர்த்தரை தேடாம போ. பூட்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு பாக்குறானுங்கன்னா வானம் திறக்கவே மாட்டேங்குது, மேகமே காணும். அந்த ஆகாப் ராஜா இந்த எலியா எங்க அவன் பண்ண வேலைதான் எங்க இருந்தாலும் தேடுறான். அவன் போயிட்டான் எங்கேயோ ஒரு இடத்து கிட்ட போயிட்டு அங்க போயிட்டு இருக்கிறான். இவனுங்க அல்லோல் போடுறானுங்க, கழுதத்தல பயங்கர வேலைக்கு போகுது. ஒருத்தி என்ன பண்றா, புள்ளிங்களை சாப்பிட்றாளுங்க. இன்னைக்கு உன் புள்ளிய கூடு, நாளைக்கு ஏன் புள்ளிய தரேன். ஏமோ தான் கொதிப்பு, என்னது ரத்த கொதிப்பு பாருங்க. எல்லாம் கொதிச்சு நிற்கிறது. அப்படியே ஆண்டவர் பாக்குறாரு. இன்னும் ரொம்ப பெரிய வெறுப்பேத்துல நீங்க வெறியத்துல ஒரே புடுங்கிட்டாரு. நீ ஜெபம் பண்ற, நான் கேக்குறேன் அப்படின்ட்டு. என் வாக்கின்படி அல்லாமல் தேசத்துல மழையா வராதுடா, போடா போயிடான். இடுப்புல சொருவிங்க சாவியை போடுறாரு, அதெல்லாம் தர முடியாது போடா. அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே வெறி வருது. எனக்கு என்ன பண்ணுகிறீங்க இது? என்னன்னா நம்ம கிறிஸ்தவ ஜனங்க உள்ள, அதாவது ஆண்டவர் சொல்றாருல, தேவ தூதன் கேட்கிறான், ஒரே முட்டை அறுத்துட்டான்றான். என்ன சொல்றான்? ஒரே முட்டை அறுத்துட்டா அறுக்காத, முள்ளுகளும் வளருது, பயிர்களும் வளருது, அது கொஞ்சம் முதிர்ந்து வரட்டும், அப்ப சேர்த்து அறுத்துக்கலான்றாரு ஆண்டவர். இப்ப என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்தவர்களாகி இவங்களும் உள்ளதுனால இதை இழுத்தாகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. எப்படி ஆகி போச்சு? தர்ம சங்கோட்டம், தர்ம சங்கோட்டம் ஆயிடுச்சு. இங்க பாக்குறோம் தேவனுடைய நித்திய வல்லம் இருக்குது. எவன் தேடுறான், எவன் பாக்குறான்? ஏன் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அதனாலதான் இப்ப எவ்வளவு விளக்கும் போது தெரியுதா? அதுதான் ஒரு பிரச்சனை. வசனம் வாசிக்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சப்புன்னு இருந்தது. டீயை கொடுத்த சக்கரை போடாம கொடுக்கும் போது சப்புன்னு. இப்ப சக்கரை போட்டு கொடுக்குறேன் பாருங்க, இப்ப இவ்வளவு டேஸ்டாக இருக்கு. வாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் 21 அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள், கவனிங்க, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். இது ஒண்ணு, இப்படி ஒண்ணு வச்சுக்கணும். அதை பாருங்க, இங்க ஒரு துப்பாக்கி இங்க ஒரு துப்பாக்கி வச்சுக்கணும். தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்
இருள் அடைஞ்சிச்சு, உள்ள லைட்டே இல்லை. அதனால்தான் அப்படியே கொதிக்குது, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, வேலை கொதிப்பு, அந்த கொதிப்பு, இந்த கொதிப்புன்னு ஓடினே. பைபிள் படினா எனக்கு துணி துவைக்கிற வேலை, சாமான் கைகிற வேலை, சமையல் செய்யற வேலை, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கு. ஒட்டு மொத்தமா படுக வச்சுட்டா கரெக்டா. வேலை வேலை நான் ஓடுறேன். அது இரும்பு பூச்ச கையும் நான் சொல்லுவாங்கல்ல, சொறி பூச்ச கையும் சும்மா இருக்க. இதெல்லாம் போட்டு சொல்லி இவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிச்சல் எங்க இருக்குதுன்னா இதுல வேலை நம்பிச்சல். இது அர்ச்சனை இருக்குது, எப்ப பாரு ஓடிக்கினு வேலை செஞ்சுக்கின்னு அப்படியே போட்டு சொல்லி வாடாடா விட்டுறான் அண்ணமாயிடனா. இல்ல எனக்கு அதிகமா நம்பிக்கை இப்போ எப்படியாவது சொஞ்சிட்டு கிடப்போம். ஒரு நாள் உக்கார வருவோம், புதுசா வந்து காயம் பயங்கரமாயி நகைங்கிறதுனால சொரிய என்னன்னா என்னது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் போத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இதயம் இருள் அடைஞ்சு கிடக்குது. ஏன்? தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகளாக காணப்படாத அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் ஏன் பார்க்க முடியாம இருக்கிறாங்கன்னா, சிந்தனை வீணாச்சு, இருதயம் இருள் அடைந்துச்சு. சிந்தனை வீண், இருதயம் இருள். நல்லா இவரை தெரிஞ்சு, ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சு அவரை ஸ்தோத்தரிக்கிறது கிடையாது. வேலைக்கு சோற மட்டும் நல்லா மூச்சு முட்டை நல்லா முழுசா துண்டுறது, குத்துற கொஞ்சம் கூட நினைக்கிறதே கிடையாது. நான் ஜெபம் பண்ண மாட்டேன் சாப்பிடும்போது. பாத்துக்கிறீங்களா? பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா ஒரு சோறம் ஒரு கையும் போக பத்தியா ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுவேன் தெரியுமா? ஒரு கையும் போகும்போது என் வாய் ஆண்டவரை துதிக்கும், நன்றி சொல்லும். நல்லா கொடுத்துருக்குறீங்களா, நல்ல டேஸ்ட் கொடுத்துருக்குறீங்களா, நல்ல சோறை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்துருக்குறீங்களா. போறது ரத்த கொதிப்பு, குதிச்சு வேலையை செய்யுது, கொதிச்சு சாப்பாடை கொதிச்சு அந்த போட்டு கொதிக்க சாப்பிடுறது, இப்படியே கொதிச்சுன்னே இருக்கு. அதுக்கப்புறம் பிபி சுகர் வந்து அல்லாக்கா மல்லாக்கா பத்துக்குது. ஏன்? கடவுளை தேடல, சிந்தனை வீணா போகுது. கடவுளை தேடலாம். சைக்கிள்ல செயின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தள்ளுன்னு போவாங்க பத்தியா, பெட்ரோல் ஆயிடுச்சுன்னா தள்ளுன்னு போவாங்க. அந்த மாதிரி இவங்க ஓடுன்னு ஓடுவாங்க, செயின் இறந்துரும், பத்துப்பாங்க. அப்போ ஆண்டவரை பத்தி சொல்லுங்க கேட்பாங்க. ஒருத்துங்க வீட்டாண்ட சுரேஷ் பாஸ்ட், நல்லா தெரிஞ்ச ஆளு, என் ஃப்ரெண்டோட அம்மா தான். நல்லா போவாங்க பாருங்க, போகும்போது வரும்போது நல்லா பார்ப்போம் ஆண்டவரை பத்தி. அப்ப சொன்னா கேட்டாங்கன்னா கேட்கல. இப்ப சுரேஷ் உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. சுரேஷ் அந்த பக்கம் போனா கூப்பிடுறாங்களாம், பாப்பா என் தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணிட்டு போப்பா. அதுக்கு முன்னாடிப்பா டாட்டா பைப்பா, இப்பப்பா வாப்பா முடியலப்பா. யாரப்பா நீ, யாரம்மா நீ? அதனால்தான் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும் போதே தேடு. ஆமென். போயிச்சுட்ட. அதான் புத்தி. எறும்புனுடைய ஞானத்தை கத்துக்கும். அது என்ன பண்ணுது? வெயில் காலத்துல சேர்த்து வைக்குது, மழை காலத்துல போய் பதுங்கிது. மழை காலத்துக்கான எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஞானத்தை கத்துக்கணும். சும்மா நல்லா இருக்கும் போது அத்தாக்க புத்தாக்க ததாக்கு ஜதாக்கு ஒரு மாதிரி வரும். மோனிகா மோனிகான்னு ஆடுறது, நல்லா ஆடிடுது.
ஜும்மு 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 ஜும்பா ஜுமுக்கு ஜுமுக்கு ஜும்பா நல்லா ஆடிடுது. அப்புறமா கும்மு 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 கும்பா கும்கு 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 பாயா உடம்பெல்லாம் அப்படின்றது. எல்லாருமே அதேதான், இதே கேஸ் தான். எல்லாருமே கடவுள் பாக்குறாரு அங்க இருந்து. அந்தோ பரிதாபம். மோனிகா வாடுற ஒரு நாள் கோடிங்க நான் பத்துன்னு இருப்பேன்ல, விட்டுறாரு. அதான் பிரச்சனை. அங்க நான் லாஸ்ட்ல வரேன் வசனம். ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் கடவுள் ஏன் தலையிட மாட்டாரு. ஆண்டோடைய கிருபையை புரிஞ்சுக்கணும் பாரு. இதுல என்னன்னா, தேவ கோபம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் கண்டுகம் விட்டுடுறாரு. அதான் ஆண்டவருடைய கோபம். தண்டிக்கிறது கிடையாது, விட்டுறாரு. எம்மா புதுசா இருக்குது இந்த கோபம், சரிங்களா? ஒருத்தரை தண்டிக்கிறத விட விட்டுறது பெரிய தண்டனை. ஒருத்தவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு அமைதி ஆயிடுவாங்க பாருங்க. என்னத்த யோசிப்பாங்க, சொன்னா கேட்கல ஓ, அதனுடைய விளைவு அவங்களுக்கு தெரியும், அதனால அமைதி ஆயிடுவாங்க. அதனால்தான் தேவன் பேசாம போனார்னா அவ்வளவுதான், முடிஞ்சது காது. அதனால்தான் ஒருத்தங்கிட்ட எனக்கு பேச பிடிக்கலன்னா நான் எனக்குள்ளவே ரொம்ப எனக்கு கஷ்டப்படுவேன். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஜீவன் புறப்படுது. ஆமென். ஜீவன் புறப்படுது. அந்த ஜீவனை நீ என்ன வேல்யூ பண்ணினா அந்த ஜீவன் உனக்குள்ள வேல்யூ செய்யும். நீ விட்டுட்ட, அந்தோ பரிதாபம். பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் நேரத்தை சொல்லிட்டார், நீ போய் பிரசங்கம் பண்ணுவ, அங்க நிறைய காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன். முக்கியமான காரியம் இதுதான், பயங்கரமான வெளிப்பாடே எனக்கு. என்ன ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு போட்டுக்குது, என்ன ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்குது. டேய், நான் பேசாம இருந்தாலும் பெரிய டேஞ்சர் அது. அடா அட அப்படின்றாரு கர்த்தர். பேசாம இருந்தாலும் அது டேஞ்சர். தேவ கோபம் அதான் வெளிப்பட்டு. நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம், போய் சொல்றோம். சுவிசேஷத்தை கேட்கறது அவ்வளவு ஸ்லாக்கிய பாக்கியம். இயேசுவை பத்தி சொல்றது அவ்வளோ பாக்கியமான ஒண்ணு, அவ்வளோ ஸ்லாக்கியமான ஒண்ணு, அவ்வளோ வேல்யூ. அது அதை பத்தி அருமை தெரியல. எப்படி இருக்கிறாங்க? தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வு இல்லாதவர்களுடைய இருதயம் இல்ல, மண்டையும் இல்ல, இருதயமும் இல்ல. ஓ, அவர்கள் இதுல நெக்கில் என்னன்னா, கோணவாய் கோட்டுவா வேறன்னுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது என்னது, கோணவாய் இதுல வேற, கோட்டுவா வேற. என்னது இங்க பாருங்களேன், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய். இதுல விட நெக்கில் பெருமையான பேச்சு வேற. நான் இப்படி, நான் அப்படி, என்கிட்ட எப்படி இருக்குது, நான் அவ்வளவு செஞ்சுக்கிறேன், நான் இவ்வளவு செஞ்சுக்கிறேன், என்னை பத்தி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா? என்னப்பா பேச்சு மிஞ்சது, கோணவாயி கோட்டுவா. சரி, என்ன சொல்லுது? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகள். உன்னை தன்னை பத்தி, ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுட்டான்னு வைங்க, அவனுக்கு தெரியும், ஐயோ கடைசி வரைக்கும் ஆண்டவர் முன்னாடி மண்டிட்டு தான் கிடக்கணும்னு புரிஞ்சுப்போம். எல்லாம் தெரிஞ்சதுன்னு ஒருத்தன் நின்னான்னு வைங்களேன், முடிஞ்சது கதை. நிறைய பேர் பெருமையா பேசுற ஆட்களை நீங்க போய் கவனிச்சு பாருங்களேன், அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பான். மத்தவங்க சொல்றத கேட்கவே மாட்டான், காது குத்து கேட்கவே மாட்டான். பெருமையான எல்லாம் தெரியணும், அதனால்தான் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியமா இருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் இந்த வெளி பிரகாரமான உலக ஞானம், இந்த உலகத்தின் அறிவு, இந்த கல்வி அறிவை சொல்றேன், மத்த அறிவை சொல்றேன்.
இந்த ஆவியை குறித்த அறிவு கிடையாது, கடவுளை குறித்த அறிவு கிடையாது, இந்த உலக பிரகாரம் வெளி பிரகாரமான அறிவு எல்லாமே மண்டா ஃபுல்லா ரொப்பிக்கின்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான் பாருங்க. மாம்சம் ஃபுல்லா மாம்சம். அது ஒருத்தர் சொல்றாரு, இந்த குவியல் குவியலா மலம் இருக்குது பத்தியா இந்த சஸ்போன்ல. எங்க வீட்டாண்ட ஒரு தடவை போனேன், மழை டைம், சஸ்போன் அடிச்சுக்கிச்சு. அந்த பாத்ரூம் டாய்லெட் பப்ளிக் டாய்லெட் வெளியெல்லாம் வந்துச்சு, செம்ம நாத்தம், போவே முடியல, வெளியெல்லாம் அப்படியே ரோட்டு ஃபுல்லா கிடக்குது. அதத்தான் சொல்றாரு கர்த்தரிங்க, மாம்ச சிந்தை மரணம். அவ்வளவு தேவனுக்கு முன்பா இந்த உலக அறிவு, தேவன் படைத்ததுல இருந்து வந்த அறிவு, இந்த கல்வி அறிவு எல்லாமே நான் சொல்றேன், கல்வி அறிவு நல்லதுதான். நீ தேவனை முன்னாடி வைக்காம இதை முன்னாடி வச்சினா கல்வி அறிவே தேவனுக்கு முன்னாடி என்னது அவ்வளோ அருவருப்பா தேவன் பார்க்கிற. தேவனை பற்றி அறிகிற அறிவுதான் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த மன நிலை இருக்குது பத்தியா, அதை தேவன் பார்க்கிற அருவருப்பாகுது. மத்த அறிவு உண்டாக்குற என்ன பத்தி அறிவு இல்லாம உண்டாக்கப்பட்ட காரியங்கள் மேல அறிவை வச்சிருந்தீங்கன்னா நீ எவ்வளவு முட்டாள், எவ்வளவு பைத்திய. நீ சொல்றாரு இந்த மாம்ச அறிவு இருக்குது பத்தி, அது மலை குவியல், அவ்வளவு அருவருப்பு, அவ்வளவு நாத்தம். கடவுள் இல்ல மனசுல மத்த எல்லா காரியமும் இருக்கு. சி, இது எப்படி தெரியுமா இருக்குது? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் இப்ப பண்ணுகிறான், நம்ம ஒரு பையன் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை போன்ல பேச மாட்டான், ஒண்ணு வாங்கி தர மாட்டான். அப்புறம் நேரத்துல கல்யாணம் பண்ண கேள்வி கேட்க மாட்டேன், பெத்துங்க. நீ மனுஷனா மிருக மாட்டா, நீ நம்ம கேட்க மாட்டோம். எதுக்கு கல்யாணம் பண்ண? ஒரு ஆசையா பேச மாட்ட, புள்ளைய மொத்தம் வயிற்றுல குத்துட்ட 4 மாசம். எதுக்கடாங்கிற? அந்த மாதிரிதான் ஜனங்க கடவுள் படைத்த, தேவன் படைத்த, கர்த்தர் படைத்த எல்லாமே வேணும், ஆனா அவரு மட்டும் மனசுல இருக்க மாட்டாராம். மாரி ஜோக்கர நீங்க உங்களெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. இது வருது வசனம், உங்களெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டது, எனக்கு இப்ப வெளிப்படுது. உங்களெல்லாம் வச்சு செய்யக்கூடாது. இப்போ உங்க வீட்டுல வேற ஒருத்தர் அதிகாரம் பண்ணி உட்காந்து உங்க பொருளுங்களெல்லாம் உரிமையா, நீங்க எப்படி உரிமை போறவட்டோ அந்த மாதிரி உரிமையா எடுத்து அனுபவிச்சு உங்களை நிராகரிச்சா எவ்வளவு கோபம் வரும். அந்த கோபம் தான் தேவனுக்கு வரும். என்னப்பா, நான் குத்த உயிர், மூச்சு காத்து, சாப்பிட்ற பொருள், தங்குற இடம் எல்லாமே அனுபவிப்ப. ஆனா நான் மட்டும் வேணாவா? நான் மட்டும் மனசுல இருக்க மாட்டேன். நல்லா இருக்குது உன் நொர நாட்டியம். சின்ன ஜிங்கா, ஜிங்காவா? இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அது எல்லாமே அதுதான். கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, கடவுள் மட்டும் அங்க இருக்க மாட்டாங்க. முதல்ல படத்துக்கு பூஜை போடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே பூஜை போட்டு வைப்பாங்க. இந்த பணக்காரங்களும் அதுதான். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள் 23 அவர்கள் 22ல இருந்து வாசிக்கிறோம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராய். நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, உலகத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஞானி மாதிரி இருப்பான். உலக அறிவு அது பாருங்களேன், வேலை செஞ்சுன்னு இருக்கும். அவன் இந்த உலகத்துல இருக்கிற பொருள், பணம், இடம் எல்லாமே இருக்கும், நல்லா இருப்பான். இவங்க நல்லா பாக்குறது, என்ன அறிவு தெரியுமா அவருக்கு? ஐயோ என்னமோ வளர்ந்து இருக்கிறார் தெரியுமா? என்னமோ அறிவு தெரியுமா? உலக அறிவு இவ்வளத்தையும் வச்சு ஹேண்டில் பண்றாரு. இவ்வளவும் வந்திருக்குதே. நான் சொல்றாரு பைத்தியக்காரன்.
முட்டாள் முட்டாள் பெண்ணை தங்களை ஞானிகள் என்று சொல்லிக்கிறாங்களா அவங்கள? என்னது பெத்த பேச்சு? ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமைய அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றாங்க. கவனிச்சிங்களா? தேவனுடைய வல்லமை எல்லாத்தையும் தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சு ஊரும் பிராணி, பாம்பு கடவுள், பறவை கடவுள், மனுஷனே கடவுள். என்னங்க இது? இதெல்லாம் உண்டாக்கணும். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, மனுஷனால ஒரு நகத்தை கூட உண்டாக்க முடியாதான். அதுங்க இந்த நகத்தை கூட உண்டாக்க முடியாதான். அவனால ஒரு காரியத்தை சிருஷ்டிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா டிசைனா கடவுளை உண்டாக்கிக்கிறான். எத்தனையோ கடவுளை உண்டாக்குறான். என்னது நகத்தை கூட சிருஷ்டிக்க முடியாது அவனால. ஆனா கடவுளை சிருஷ்டிக்கிறானா இவரு? அம்மா இவ்வளவு பெரிய ஆள் இவரு. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பேக்காகி, என்னங்க கூமுட்டையாகி, பைத்தியமாகி. ஏன் அப்படி இருக்கிறாங்க? சிந்தனையில வீண், இருதயம் இருள். அதான். அப்புறமா என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் மாத்திடுறாங்க. பாருங்க, கடவுள் எவ்வளவு பெரியவர். ஏன் நம்ம தேவனுக்கு கோபம் வருது? இந்த மாதிரி உண்டாக்குறதுனால. இது லேசான விஷயம் கிடையாது. இவன் என்ன பண்றான்னா, ஒரு சிலையையோ ஒரு சுரூபத்தையோ உண்டாக்கி அதை வணங்கினானா அங்க என்னத்தம்மா நடக்குது? தேவனுடைய வல்லமை, நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம், அவருடைய சுபாவம் அவனுக்கு என்னன்னு தெரியாம போயிடுது. மோசே நேரடியா பார்த்தான். நேரடியா பார்த்து என்னத்தம்மா புலம்புறான்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் புலம்புறான். தேவனுடைய கேரக்டர். ஏன் விக்கிரகங்களை வணங்க கூடாதுன்னு தேவன் சொல்றாரு தெரியுமா? என் ஆழ்த்துவம் தெரியாம போயிடும், என் கூட பழகாம போயிடுவேன். அது உங்ககிட்ட பழகுமா? இறக்கத்தை காட்டுமா? கிருபையை காட்டுமா? நீடிய சாந்தத்தை காட்டுமா? மகா தயவை காட்டுமா? சத்தியத்தை காட்டுமா? காட்டாதே, காட்டாதே, அது காட்டாதே. என் சுபாவம் எவ்வளவு பெரிய வேல்யூ அது. அது உனக்கு காட்டாம நீ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருப்ப? அதே போலவே இருப்ப. அது எப்படி உணர்வே இல்லாம இருக்குதோ அதே போலவே உணர்வு இல்லாம இருப்பாங்க. அது எப்படி பேசுனா கேட்காதோ அதே போலவே ஜனங்கள் பேசுனா கேட்க மாட்டாங்க. அது எப்படி கண்ணு இருக்குது ஆனா பார்க்காதோ அதே மாதிரி ஜனங்க பார்க்காமயே இருப்பாங்க. என்ன நடக்குது? இந்த ரூபங்களுக்கு ஒப்பாக என்ன பண்றாங்க? தேவனை மாத்துறாங்கல்ல. மாத்துறதுனால இது நிமித்தம் பாருங்க, இப்பதான் ஆண்டோடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு வருது பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு போ, நாசமா போ. இதான் வார்த்தை. உண்மையை சொல்ல போனா நாசம் மோசமா போன்னு உப்பு கொடுத்துடு. ஒரு இச்சையில போய் மாட்டிக்கின்னு ஒரு ஒரு விதமான அசுத்தத்துல போய் மாட்டிக்கின்னு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? ஏன் இருக்கிறாங்கன்னா, கடவுளை அவர் இன்னார் என்று அறிந்தும் அவரை சோத்தறியாமல் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறதுனால அவங்க சிந்தனை வீணாவது, இருதயம் இருளாவது. அவங்க ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க, பைத்தியக்காரன் சுத்துறாங்க. கடவுளை என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலையா வணங்குறாங்க. வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துறாங்க, போட்டு அச்சுக்கிறாங்கல்ல. அது ஒன்று. அதுக்கப்புறம் வருது எடாகோடமான செக்ஸுவல் அபியூஸ், ஆணோட ஆண், பெண்ணோட பெண், இப்படி போலாம் போகுது. அதுக்கப்புறம் வருது
இதெல்லாம் எதனால நடக்குது? தேவனுடைய சத்தியத்தை கவனிச்சிங்களா? 25, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், சிருஷ்டி என்ன பண்றாங்க? தொழுது சேவிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? படைத்தவரை மகிமைப்படுத்தாம படைத்த காரியங்களை என்ன பண்றாங்க? மகிமைப்படுத்துறாங்க, சேவிக்கிறாங்க. அவரே கடைசியா முடிகிறார் பாருங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். கவனிச்சீங்களா? ஒரே ஒரு பிரச்சனை தான் மனுஷனுக்கு நடந்தது. என்ன பிரச்சனை? கடவுளை வானா அப்படின்னு தள்ளலாம் பத்தியா ஆதாம். அது என்ன நடந்தது? ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், சாகவே சாவ. எதுல சாவனா? ஆவில சாவ. ஆவில செத்ததுனால வந்த பிரச்சனை மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு வந்து இருக்க மனுஷன் மோசமாயினே போறான். சிந்தனையில வீண், இருதயம் இருளடைஞ்சிச்சு. சரீரத்துல வேற விதமான நடவடிக்கைகள், வேற விதமான மாற்றங்கள், வியாதி, வலி, வேதனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாமே எல்லாமே எதனால வருது? ஒன்னே ஒண்ணு, தேவனை, ஜீவனுள்ள தேவனை விடுறதுனால வர பிரச்சனை. அவரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை மகிமைப்படுத்தும் தான் மேட்ரே. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்குறாங்க. பாத்தீங்களா? பூனை கண்ணை முடிச்சுன்னா பூலோகமே இருந்துடும், முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதை அதுதான். ஒரே ஒரு பொய்ய சொன்னான் பிசாசு. அந்த பொய்ய நம்புனாங்க, மொத்தமா இருளடைஞ்சிச்சு. அதனால ஒரு பொய் எவ்வளோ பெரிய சத்தியத்தை என்ன பண்ணுது? மறைச்சது பத்தியா? அதனால்தான் தெளிவா இருக்கணும். சத்தியம் எது? சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதுதான் அது என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கிறது, மாறாதது, நித்தியத்தோடு சம்பந்தப்பட்டது சத்தியம். நீங்க சத்தியம் அப்படின்னா நம்ம சொல்ற உண்மை கிடையாது. சத்தியம் பண்ற அதெல்லாம் உண்மை. சத்தியம்ன்றது என்றென்றைக்கும் மாறாத, நிலைத்திருக்கக்கூடியது. அது பயங்கரமான ஒன்று. அதான் தேவன். அந்த தேவனுடைய காரியங்களை, அந்த சத்தியத்தை என்ன பண்ணோம்? எப்பவுமே பாருங்க, சத்தியத்தை அறிவுங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் சொன்னார்ல. அந்த சத்தியம், ஒருத்தவங்க சத்தியத்தை தெரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், மனம் பிரகாசம் அடையும், தெளிவடையும், அவ்வளவு பிரைட் ஆயிடும், சவுண்ட் மைண்ட் ஆயிடும். இருதயம் வெளிச்சத்துல இருக்கும், இருள் இருக்காது, இருதயத்துல வெளிச்சம் இருக்கும். சத்தியன்றது பயங்கரமான ஒண்ணு. நான் சொல்றேன், சத்தியன்றது பயங்கரமான ஒண்ணு. அது சத்தியம்ன்றத சத்தியம் தனியா பிரிக்கவே முடியாது. அது தேவனோட ஒன்றரை கலந்தது. அதனால்தான் மோசே சொல்றான், மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். அப்படி முடிக்கிறார், அப்படி காட்டுறாரு. சத்தியம் உள்ள தேவன் பிரிக்க முடியாது. இப்ப எப்படி உங்களுடைய உடம்புல கைய பிரிச்சா எப்படி இருக்கும்? இது எந்து அப்படின்ற மாதிரி. அது போல தேவன் கிட்ட சத்தியம்ன்றது பயங்கரமான, அதை தான் வச்சுன்னு இருக்காரு. ஆனா சத்தியம் என்னும் கட்சியை கட்டு அப்படின்றாரு. பெல்ட் மேல இருக்கிற அந்த உடையெல்லாம், உடம்புல இருக்கிற அந்த ஆடைய எல்லாத்தையும் இழுத்து வச்சு கட்டுறது கச்சை, பெல்ட். அதை அவுத்துட்டா தலை கிளம்ப கலந்து போகணும். அப்படிதான் போர் சேவகருடைய உடை இருந்தது. அது நல்லா இழுத்து கட்டி இருந்தா தான், நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவன் நல்லா வாட்டமா சண்டை போட முடியும். இப்ப நீங்க பின்னு குத்துறீங்கல்ல புடவையில, முடிக்கு கிளிப்பு குத்துறீங்களா, அது போலதான் சத்தியம். ஆம்பளைங்க பெல்ட் போடுறோம்,
பெல்ட் போடாம ஓடனா பேண்ட் அவுந்துடும், பின்னு குத்தாம இருந்தா புடவை கலந்துடும், கிளிப்பு மாட்டாம கிளிப்பு அறகுறையா மாட்டா முடி கலைஞ்சிடும், அசிங்கமாயிடுவேன். அதே போலதான் இந்த பெல்ட் வந்து உடைய என்ன பண்ணுது, உச்சி நிக்க வைக்குது. உன்னை அவமானப்படுத்தாத, உன்னை அசிங்கப்படுத்தாத அளவுக்கு, நீ வெக்கப்படுத்தாத அளவுக்கு இந்த சத்தியம் என்ன பண்ணுது, கட்டுது. சத்தியம் ரொம்ப முக்கியம். ஆமென். எனக்கு சத்தியத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த டீப், அதாவது சத்தியம்ன்றது டீப். நேற்று வந்து நான் சத்தியத்தை பத்தி தியானிச்சு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ சொல்லுனாரு. ஆழங்களில் ஆழங்களை ஆழமா பாக்குறது சத்தியமா. ஆழங்களில் ஆழங்களை ஆழமா பாக்குறது தான் சத்தியமா. சட்டுமா சத்தியன்றது. ஒருத்தர் சத்தியத்தை தெரிஞ்சிட்டானா ஃபுல்லா விடுதலை ஆயிடுவான். தேவன் யார், வா, அவர் தான் சத்தியமே. அவர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அப்படியே அச்சி மச்சி அக்கல்ல சொருவின்னு போயினே இருக்கும். கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும், கிளம்பு கிளம்பு, போ தள்ளி போ, நாத்தம் போட்டோம் அப்படின்னு அச்சு தூள் தள்ளிட்டு போயினே இருக்கலாம். எதை பத்தியே பயப்படவும் மாட்டோம், பயமே வராது. ஏன்னா சத்தியம் எனக்கு தெரியும். ஆமென். அது யாருன்னு எனக்கு தெரியும். இயேசுதான் சத்தியம். ஆமென். பயங்கரமானவரு, பயங்கரமானவரு. ஆமென். சத்தியன்றது பயங்கரமான ஒண்ணு. என்ன பண்ணுது, பூனை கண்ணை மூச்சுனா பூலோகம் இருந்தது, முழு பூசணிக்கால் சோத்துல மாறிக்கிறது. இதெல்லாம் பாருங்க, பொய். ஒரு பொய் எவ்வளோ பெரிய சத்தியத்தை மறைச்சத பத்தியா. ஒரே ஒரு பொய், அதே சொல்லுங்க, ஒரு பொய் அவ்வளோ பெரிய சத்தியத்தை மறைச்சது. நான் தான் சொன்னேன்ல, இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் மாண்புமிகு பிரதமர் மோடியையும் என்ன பண்ணலாம், அசிங்கமா திட்டிடலாம். ஆனா கிட்ட போய் திட்ட முடியாது. அந்த மாதிரிதான் சத்தியம் வந்து பயங்கரமா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா தொழுவா வந்து என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. பொய்ய அந்த சத்தியத்தை மறைக்க பாக்குறாங்க. அந்த தொழுவாகிறது கிட்ட போனாதான் தெரியும் அதோடைய வேல்யூ. கொட்டையா வீங்கிடும். நீ வந்து பிரதமர்கிட்ட நீ வந்து அரைங்குறமா ஏதோ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஸ்பீடா ஓடினால நீ தொழுவா இருக்கும் போது சுட்டுருவாங்க. ஏன்? அவ்வளவு பவர்ஃபுல் அது. நீ தொழுவா வந்து திட்டிடலாம், நான் ஒன்னா பண்ணிடலாம். ஆனா கிட்ட மட்டும் போயிட்டா வேலையே ஆக மாட்டேன். நீ பயங்கரமானது அது கிட்ட. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பொய், அதாவது சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க. அதுங்க அடக்கி வைக்கிறாங்க. நம்ம கோர்ட்ல எல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, வாய்மையே வெல்லும் போட்டிருக்கோம்ல. சத்தியத்தை நீ அடக்கி வைக்க முடியாது சொல்லுவார்ல, ஏன் சொல்றாருல, மறைக்கப்படாத ரகசியமும் கிடையாது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் கிடையாது. உண்மைய நீ மறைச்சே வைக்க முடியாது. இவங்க என்ன பண்றதுன்னா, எனக்கு காமெடியா இருக்கும். ஒருத்தர் மறைச்சு பேசுவாங்க பாத்தீங்களா, ஒளிஞ்சு பேசுவாங்க, காது கிட்ட பேசுவாங்க, அப்படிக்கா போய் பேசுவாங்க, நம்ம இப்படி பண்ணணும். ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்களேன், பேசினா இருப்போம், வாடான்னு சொல்லிட்டு கூட்டணும். என் கூட ஒருத்தர் பேசினா இருக்கிறான்னு வைங்களேன், அவனை கழுத்தை பிடிச்சி கூட்டணும் போய் அவங்க போய் பேசுவான். நான் எனக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல நம்ம 3 ஃப்ரெண்டுகள், நெருங்கிய ஃப்ரெண்டுகள், பெட்ரோல் இதுல சிஎன்ஜி போட்டுனவர் 3 பேர் அங்க போய் தனியா பேசினாங்க. என்னடா எனக்கு தெரியாம பேசுறீங்க, என்னடா என்னடா டே என்னடா அப்படி. எனக்கு இந்த மாதிரி பேசுறதால பிடிக்காது. எனக்கு எதனா மறைச்சாலே பிடிக்காது. ஏன் சொல்லு, நான் அம்மனமா நிக்கிறேன், திறந்து போட்டு காட்டுறேன், நான் வெளிப்படையா இருக்கிறேன். ஆண்டவரும் அதேதான். ஏன் நிறுவனமா படைச்சார் தெரியுமா? எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆமென். சத்தியம் வந்து எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வரும். வெளியேக்கப்படாத மறைபொருளும் கிடையாது, மறைக்கப்படாத
பழைய பொருளும் கிடையாது, நீக்கப்பட புதிய பொருளும் கிடையாது, எதுவுமே. அதாவது எதையும் நீ மறைச்சு வைக்க முடியாதுன்றார் இயேசு. ஒரு நாள் எல்லாமே வெளிப்படும். தேவன் சத்தியம் உள்ளவர், அவரு எதையும் மறைக்கிறதும் கிடையாது. உண்மையிலேங்க தேவன் தனக்கு பயந்தவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துறார், ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துறார். ஏன் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு தெரியுமா? பொய் அடிமைப்படுத்தும். பொய் ஒரு மனுஷனைய நடைப்பிணமாகிடும். விளையாட்டு கூட பொய் பேசக்கூடாது தெரியுமா? வைத்தியகார டாக்டர் சொல்றாரு, தெளிவாகிறார் வைத்தியகார டாக்டர். வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர் அவர் சொல்றாரு, என்னதம்மா சொல்றாரு, விளையாட்டுக்கு கூட ஒருத்தங்களை பைத்தியம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை அது அவங்கள அதுமே ஆக்கும், அது ஆழ்மனதில் போய் பதிய வைக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது அவங்கள ஒரு மாதிரி ஆக்கும். அதே போல விளையாட்டு கூட போய் பேசக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படையானவர், தன்னிடத்தில் வருகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தர். தேவன் தாராளம் ஏராளம் பயங்கரமானவர். அவரை என்ன பண்ணக்கூடாது, குறுக்க கூடாது. இந்த மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு காதுல வெளியே வரும். இந்த காற்றுள்ள பந்து என்ன பண்ண முடியாது, தண்ணியில போட்டு அழுத்தி வச்சுன்னு இருக்க முடியாது, ஒரு நாள் பிச்சுன்னு வெளியே வரும். அந்த மாதிரி நீங்க எவ்வளோதான் மறைச்சி, எவ்வளோதான் ரொம்ப கட்டி வச்சு, ரொம்ப கட்டு போட்டு, ரொம்ப டேப் வச்சு வச்சிருந்தாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணுவோம், மக்கி போய் பிரிச்சு காட்டிடும் பேனு. நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க பாருங்க, என்னது மறைச்சு 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 செய்யுது பாவத்தை காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மறைக்கிறது, இந்த மாதிரி பொய் பேசுறது, இந்த மாதிரி வேஷம் போட்டு சுத்தி நிற்கிறது ஆண்டவர் ரொம்ப பிடிக்காது. பிடிக்காது. வெளிப்படையா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு பொய் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட சத்தியம் வராது. நீங்களே ஒரு அடிமைத்தனத்துல இருப்பீங்க.